இந்த June 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. போத் 2 வருஷனும் ரிலீஸ் ஆகுது, மலையாளம் வெர்ஷன் அண்ட் தமிழ் மலையாளம் வெர்ஷன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு கோபாலன் சார், கோகுலம் ஃபிலிம்ஸ். இந்த படத்தை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு கோபாலன் சார் ஆல்சோ. தேங்க்யூ. குட் ஈவினிங். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனாலும் தமிழ்லேயே பேச ட்ரை பண்ணுறேன். அனந்தங்காட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். சவுத் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒரு படம் இது. ஆர்யா சார், சுனில் சார், இந்திரன் சார், இவங்க எல்லா கூடயும் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முரளி கோபி சாரோட ஸ்கிரிப்ட்னா எல்லாருக்கும், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கும். அப்போது இந்த ப்ராஜெக்ட் வந்தப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். கார்த்தி இந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், இன்டென்ஸான நிறைய சிச்சுவேஷன்ஸ்லோட கடந்து போன கேரக்டர். அப்போ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் இது ரொம்ப சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைரக்டர் கிருஷ்ணகுமார் சார் அண்ட் த டீம் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. I hope the output will entertain you and make you think. ரொம்ப நாளாக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். அப்போது இது 25th ரிலீஸ் ஆகுறது, தமிழில் ரிலீஸ் ஆகுறது. அப்போது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு அனந்தன்காடு டீம் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வினோத் பிரதர் இந்த படம் பற்றி ரொம்ப எக்ஸைட்டடாக படம் ஆரம்பிக்கிறப்ப எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கிரிப்டை நம்பி, ஒரு ரைட்டரை நம்பி, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு யார் யார் டீம் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த டீமில் வந்து ஆர்யா பிரதர் ஆகட்டும், கேமராமேன், ஃபைட் மாஸ்டர் எல்லாம் நாங்கள் டெடியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட டோட்டல் டீமும் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர்ஸுங்கிறது எங்களுக்கு தெரியும். எவ்வளோ சின்சியராக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. எப்பவும் போல் ஆர்யா பிரதர் அவரோட பெஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது ட்ரெய்லர், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி, இந்த என்ன கதையாக இருக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி டெஃபினட்டாக ட்ரெய்லர் பார்க்குறப்போ வருது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இன்றைக்கி வந்து படங்கள் பார்த்திங்கன்னா நல்ல கண்டென்ட்டை இம்மீடியட்டாக ஆடியன்ஸ் ஆகட்டும், பத்திரிகை நண்பர்களாகட்டும் அதை இம்மீடியட்டாக கொண்டாடி அதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். 25 ஜூன் இது ஆடியன்ஸை பெரிய லெவலில் எக்ஸைட் பண்ணும். படம் சம்மந்தப்பட்ட எல்லா ஷோ பீப்புள் ஆகட்டும், மினி ஸ்டுடியோ வினோத் பிரதருக்காகட்டும், கோபாலன் சாருக்காகட்டும், இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற டைரக்டர் ப்ளஸ் டீம் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்திரன் சார், கருப்பில் பார்த்தோம், என்ன அவருக்கு ஞாபகம் இருக்காது, கருப்பு பார்ட்டியில் ஆர்ஜே பாலாஜி சாரோட எனர்ஜியை ஒருத்தர் தூக்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி கலக்கிட்டு இருந்தாருன்னா அது இந்திரன் சார் தான். வந்து இறங்கினோன்னா ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு டான்ஸை, டஃப் கொடுத்துட்டு இருந்தார் ஆர்ஜே பாலாஜி பிரதருக்கு. அவரோட எனர்ஜி பார்த்து, அவரோட படங்கள்லாம் பார்த்து வியந்திருக்கிறோம். அவரில் நேரில் இது 2வது தடவை சந்திக்கிறேன். அன்னைக்கு சந்தித்ததுக்கப்புறம் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் சார், நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் நிறைய பார்க்குறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். இது மிகப்பெரிய வெற்றி அடையும்னு பத்திரிகையாளர்கள் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணி எப்பவும் பண்ணியிருக்கீங்க, இனியும் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பேசியா ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேட்குதா? ஓகே. ഞാൻ இதுக்கு முன்னாடி 2 பேப்பர் தான் பண்ணிகிட்டே இருந்தது இங்கே. அதுக்கப்புறம் மலையாளத்தில் 4 படம் பண்ணியிருந்தது.
அனந்தங்காடு ஜூன் 25க்கு வருது. ஏன்னா இந்த படம் கொஞ்சம் பெரிய கேன்வாஸில் இந்த ஸ்டோரி லைன் ரெடி பண்ணும்போதே வினோத் சார் நம்மளோட கூட இருந்தது. அப்போது அவர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் நமக்கு மவுண்ட் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் இந்த ஸ்கிரிப்டை முரளி கோபி சார் அவர் நம்மளோட கூட இல்லை இப்போது. காரணம் அவர் கொஞ்சம் அம்மைக்கு உடம்பு சரியில்லாத ஊருக்கு இருக்குது, அவரும் இங்கே இருக்குன்றது. காரணம் அவரை ஸ்கிரிப்டில் ഇതൊരു പെരിയ പടമാണ്. അവർ ലൂസിഫർ എമ്പുരാൻ தான் இதுக்கு முன்னாடி பண்ணியது. அவர் ஞானுமாയിട്ട് வேறு படம் பண்ணியிருந்தது இதுக்கு முன்னாடி டியான் மலையாளத்தில். இதெல்லாம் மலையாளம் படம் தான். ഇതൊരു ട്രിവാൻഡ്രം ബേസ്ഡ് ആയിട്ടൊരു കേരളയിൽ ട്രിവാൻഡ്രത്തെ ഒരു 80s എൻഡിൽ 91 ബിഗിനിങ്ങിൽ നടക്കുന്ന വേണ്ടി ഒരു കഥ. ஆனால் அது அங்கே அந்த ப்ளோட்டு கேரளாவில் இருந்தாலும் அங்கே வர்ற ஹீரோஸை என் தமிழ் புரியுமான்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியண அளவுக்கு நான் பேசுகிறேன். ട്രിവാൻഡ്രത്തേക്ക് വരുന്ന കുറേ ക്യാരക്ടേഴ്സ് இருக்குது. ஆனால் ஆரிசார் கேரக்டர் வெற்றின்னு சொல்ல கேரக்டர் அவர் கேரளாவிலேக்கு வருது. அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஹீரோ கேரக்டர் அது ஹீரோ ரிலேட்டட் ஆகிட்டுள்ள കുറേ கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் தமிழ் தான் பேசுது. ஆனால் ஒரிஜினலி இது மலையாளம் ஃபிலிம் தான். மலையாளம் ஃபிலிமில் കുറേ அங்கே ட்ரிவாண்டத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் மலையாளத்தில் தான் பேசுது. தமிழ் கேரக்டர்ஸ் எல்லாம் தமிழ் பேசும். அப்போது மலையாள இதை ரிலீஸ் பண்ணும்போது இந்த தமிழும் மலையாளம் மிக்ஸ் பண்ணி தான் அதே பைலிங்குவல் மாதிரி தான் இருக்கும். இங்கே அந்த லாங்குவேஜ் புரியுதுக்காகி மலையாளம் பேசினவர் எல்லாருமே அது தமிழ் டப் பண்ணியிருக்கு. அது மேக்ஸிமம் அதாவது ஆர்டிஸ்ட்டை வச்சே பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் அது டப்பிங் மாதிரி தெரியாத மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஆனால் புரியுதுக்கு வேண்டி தான் சில லாங்குவேஜ் சில வேர்ட்ஸ் எல்லாம் தெரியுதுக்கு வேண்டி. പിന്നെ ഇതിൻ്റെ ക്യാൻവാസ് கொஞ்சம் பெரிய கேன்வாஸ் தான். அதுக்காக தான் இது என் கூட 2 படமாக ஒர்க் பண்ணுற 3 இது என் மூணாவது படம். மூணாவது என் கூட ஒர்க் பண்ணுற யுவா அவரெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கு. அது மாதிரி சக்தி மாஸ்டர், இந்த ஆர்ட் டைரக்டர், கோஸ்டூமர், மேக்கப் மேன், அது மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை சவுண்ட் சைடில் ஒர்க் பண்ணிடுது. அந்த மாதிரி நிறைய ஆளுகள் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டை ஆரிசார் தான் இதில் ஃபஸ்ட்டு ஆகுன ஆள். ஆரிசார்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் லைன் ரெடி பண்ணும்போதே ஆரிசார் மாதிரி ஒரு ஆள் வேணும்னு இருந்தது நமக்கு. அப்போது இந்த வினோத் சார் வழி தான் ஆரிசாரை மீட் பண்ணி ஆரிசார்கிட்ட கண்டன் சொல்லுது. அப்படி தான் ஆரிசார் வருது. அது மாதிரி நிறைய சவுத் இந்தியாவில் இருக்கிற சுனில் சார், அச்சுத் குமார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்கு. இந்திரன் சேட்டன் சொல்லி மாதிரி இந்திரன் சேட்டன் ஒரு பெரிய கேரக்டர் தான் பண்ணியிருக்கு. வளர ஸ்ட்ராங் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு. அதுதான். அப்போ எல்லாரும் 25க்கு இந்த படம் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தான் ഞാനും நினைக்கிறேன். எல்லாருடையும் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 2 இயர்ஸுக்கான ஒரு எஃபெக்ட் இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஷூட் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். இந்த இடத்துல இப்போ நிற்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜூன் 25th ரிலீஸ். இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ஹீரோ, ப்ரொடியூசர் அண்ட் ஞானவேல் சார்களோட நான் ஆல்ரெடி ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சார் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நீங்கள் உண்மையிலே இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறீங்களா? அப்புறம் ஆர்யா சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் வந்து மலையாளத்தில் இருக்கும்போது அவரை பற்றி இங்கெல்லாம் வந்து ஹீரோயின் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், காசிப் அப்படிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கணும், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? இது ரொம்ப நல்ல கேள்விப்பா. இது இந்த மாதிரி எல்லாம் யாரும் கேள்வி வைக்க முடியாது. அவர் உங்கள் வயசுக்கு வந்து அனுபவிக்கல இல்லையா? அவர் சைல்டுஹுட்க்கு இருக்கிறியா நீ? நான் சாரை நடிக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். கூட நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அவசரம் கிடைச்சது இப்போ தான். அது பெரிய விஷயமா எனக்கு சொப்னம் மாதிரி தான் இந்த படம் முடிச்சு வரைக்கும். அவர் நடிகரை பற்றி கேட்கலாம் சார், வேற ஏதோ கேட்குறேன். ஆமாம், இது அப்படி அல்ல இது எளிமை. இது மாதிரி மலையாளத்தில் கேட்டிருக்கேன் சார் ஒரு ஆளு, நீங்க இது நம்ம ஏமாட்டுவா இப்படியா? அப்ப நான் அவர்கிட்ட சொன்னது இதுதான், உங்களுக்கும் மறுபடியும் அதுதான் இருக்கு. ஒரு വളരെ சின்னதில் நான் சினிமாவில் வந்து சேர்ந்தேன். அது காஸ்டியூம் பண்ணுறதுக்காகத்தான். அப்போ என் உடம்பு ஏதோ எனக்கு நிறைய அந்த மாதிரி பேர்கள் இருக்கு. நீர்க்கோழி, நத்தலி, சுண்டலின்னெல்லாம் நிறைய பேர் இருக்கு, கொடைக்கம்பின்னெல்லாம். அதுக்கு
பிறந்த ஓடி தான் என்னுடையது. அதெல்லாம் கொஞ்சம் காமெடி எல்லாம் பண்ணியிருந்தான். அப்போ என்ன மாதிரி ஒரு ஆளு சினிமா இவ்வளவு இவ்வளவு அழகான நிறமுள்ள ஒரு இடத்துல எனக்கெல்லாம் எங்கே ஸ்பேஸ் இருக்குமா? அப்போ அன்னைக்கு இப்படி நின்றுருக்கும், அப்படி ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன். அது எனக்கு அதுங்க பழக்கம் ஆகி போச்சு இப்போ. அப்போ நினைக்கிறேன் அது அதாரிக்கும் காரணம் நினைக்கிறேன். சார் தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? ஏன்னா நீங்க இன்னைக்கு சீரியஸ் கேரக்டர்லாம் பண்றீங்க, ஒரு பீரியட் காமெடியில நீங்க அங்க கிங்கு. இன்னைக்கு தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர்? நம்ம குரு மாதிரி தான் நாகேஷ் சாரு. சின்ன இப்போ உள்ளவங்கள இப்போ எல்லாரும் கவுண்டமணி சார் அவர் இப்படி எல்லாம் இப்போ இருக்குது. கண்ணாசு நம்ம மற்ற தடிப்பா எல்லாரும் நல்ல காமெடி பண்ணுறது ஈஸி இல்லை சார். ஆனால் எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதுதான் கேரக்டர் பண்ணுறது மாதிரி காமெடி பண்ண முடியாது. அது நீங்கள் ஏதோ செய்து யாரும் சிரிக்காமல் எதுனா உள்ள ஒரு மாதிரி உரி போயிடும். அதுதான் சார். டைரக்டர் சார், ஒரு கேள்வி. அந்த படத்தில் ஒரு டைலாக் வருது, இந்த இதில் பார்த்தேன் நான் ட்ரெய்லரில். இலங்கையில் முன்னாடி இருந்த ஒரு டெரர் குரூப்போட ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எந்த டெரர் குரூப்பை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? இல்லை, அது சினிமா தான் பார்க்கணும் சார். கொஞ்சம் சில சினிமையில் இருக்கிற சில விஷயங்களை இப்போ சொல்ல முடியாது. அதுதான் சார். இது 80s எண்டில் 91 நடந்த ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸும் இதில் வச்சிருக்கு. ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட்ஸ் அல்ல. ட்ரிவாண்ட்ரத்தும் அது சம்பந்தமான அது അവിടെ വരുന്ന ക്യാരക്ടേഴ്സിന് ചില ബാക്ക് ഡ്രോപ്പുകൾ കാട്ടുது. அதான் டைரக்ட் சார், எங்களுக்கு தெரிஞ்சு வீரப்பங்காடு சந்தன காடு தான். இது அனந்தன் காடு. அனந்தன் காடு ஆர்யா வேற கன்னு வச்சிருக்காரு. வீரப்பனுக்கு பதில் அவரு காட்டுல சந்தன கந்தனம். അനന്തൻ കാട് ട്രിവാൻഡ്രത്തിന്റെ ഓൾഡ് നെയിം தான் അനന്തൻ കാട്. அதான் அது படம் எல்லாம் சொல்றாரு. என்ன சார்? இல்ல அவரு சொல்றாரு, நான் தமிழன்னு சொல்றாரு. அதுல கேள் ஒரு ஆள் ப்ளீஸ். படத்துல அவர் நான் கடைசியில தமிழன்னு சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு தமிழரா போராளியா நடிக்கிறாரா இல்ல இலங்கை போராளியா நடிக்கிறாரான்னு கேட்குறேன். இல்லை சார், அது சினிமா பார்த்தா தான் பார்க்கணும். அது கண்டென்ட் ரிவீல் பண்ண முடியாது. ட்ரெய்லர்ல சொல்லிட்டீங்களே, என்ன ட்ரெய்லர்ல வருது? அந்த ட்ரெய்லர்ல என்ன புதுவாக வைக்கணுமோ அது மட்டும்தான் சொல்லி இருக்கு. டைரக்டர் சார், பொதுவாக மலையாள படங்களில் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் இல்லை சார். என்ன சார்? பொதுவாக மலையாள படங்களில் இதுவரைக்கும் தமிழர்களை கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணி தான் கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இப்படி ஆர்யாவை ஹீரோவாக்கி அப்படி பண்ணணும்னு உங்கள் எப்படி ஐடியா வந்துச்சு சார்? ഞാൻ ഓൾമോസ്റ്റ് ഒരു 20 இயர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரக்ட் பண்ணியிருக்க ஒரு 5-6 படம். உங்களுக்கு சொல்லி மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணலை. அது சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஆனால் கிண்டல் பண்ணி அவங்க நிறைய படங்களில் இப்போ சிவாஜி சார் எல்லாம் நடிச்சிருக்கு மலையாள படத்தில். நிறைய தமிழ் ஆளுகள் அங்கே வந்து பண்ணது. ஆனால் கிண்டல் பண்ணி அப்படி பண்ணுறது எனக்கு தெரியாது. எங்கிட்ட நிறைய ஆதாரம். அது சினிமா சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்தோமோ இல்லை அது பர்பஸ்ஃபுல்லி அப்படி பண்ண மாட்டேன். என்ன சார்? சென்சார் முடிஞ்சிருச்சு. ஆரியா சார், உங்களுக்கு கேள்வி. லவ்வர் பாய் சாக்லேட் பாய்ன்ற இமேஜ் எல்லாம் மாறி சார்பட்டா பரம்பரை அந்த மாதிரி மிஸ்டர் எக்ஸ் இது மாதிரி எல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு. பழைய இளமையான ஆர்யாவை எப்போ பார்க்கறது? காதல் காட்சிகள், மொத்த காட்சிகள் இது மாதிரி எல்லாம் இருக்கிற பழைய ஆர்யாவை திரும்ப எப்போ படங்கள்ல பார்க்க? அடுத்த படம் அதான் ஆர்யா 40 ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்டில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் வந்து ராம்காம் தான். ஒரு ஜாலியான ஒரு இப்போ ராஜாராணி மாதிரியான ஒரு நல்ல அழகான ஒரு ராம்காம் தான். ரைட் சார். ட்ரெய்லர்லேயே ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி அதுக்கு முன்னால் ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க. அது வந்து மறைமுகமாக வந்து தமிழ்நாட்டில் புரியல. ஒரு கட்டாயத்தை சொல்லி டெரரிஸ்ட் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வருது ட்ரெய்லரில். உங்களுடைய பார்வை வேற, தமிழ்நாட்டு தமிழ் ஜனங்களுடைய பார்வை வேற. ஏன்னா எங்களுடைய பார்வை, எங்களுடைய வழி, எங்களுடைய இது வேற. அந்த டெரரிஸ்ட் குரூப்புங்கிறத வந்து நீங்கள் எப்படி காமிக்கீங்க? பாசிட்டிவாவா நெகட்டிவா?
ஏன்னா எங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், நாங்கள் 1 லட்சம் 2 லட்சம் பேரை இழந்திருக்கோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உங்களுடைய தாய்மொழி இருக்குது. மலையாள படங்கள்னால கேட்குறோம், இது எப்படி காமிக்கிறீங்க? சார், இந்த படம் அந்த நீங்கள் மென்ஷன் பண்ணுற டெரரிஸ்ட் குரூப்பை டீஃபைம் பண்ணி ஒரு ஷாட்டு கூட கிடையாது. அவங்களுடைய லைஃப் தான் அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஓகேங்களா? அவங்களோட லைஃப்பும் ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள சாதாரண ஒரு காலனியில் உள்ள ஒரு 4 பேரோட லைஃப்பும் இணைந்து சித்திரீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஓகேங்களா? அதில் நீங்கள் சொன்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து வேற்று கண்ட்ரியில் சேர்ந்தவர். ஓகேங்களா? அதை அந்த இடத்துக்கு தேவைப்படுறதுனால வச்சிருக்கோம். சென்சாரும் பாஸ் ஆயிடுச்சு. இவங்கள இழிவுபடுத்தி பேசல. அது அவங்க யூஸ் பண்ற வார்த்தை, அது இல்லைன்றது நமக்கு தெரியும். நம்மளோட உணர்வு தான் அந்த படத்துல பேசியிருக்கோம். அந்த மாதிரி தப்பான அந்த ஒரு இதோடையும் நம்ம அதை பண்ணலை, கையாளலை. அதை நீங்க உறுதியா படம் பார்க்கும்போது தெரியும். அந்த இடத்துக்கு ஏன் அந்த வார்த்தை தேவை அப்படின்னா, அவன் ரைடு வரும்போது அப்படிதான் பேசுவான். ஒரு வேற்று கண்ட்ரியில சேர்ந்த ஒருத்தர் நம்ம ஆளுங்களை அப்படிதானே பேசுவான், டெரரிஸ்ட் தானே பேசுவான். அதனால அது யூஸ் படுத்திருக்கு, அவ்வளவுதான். அது திரைக்கதையில வந்து சென்சார் போர்டு கன்வின்ஸ் ஆகி அது நம்ம ஆளுங்களுக்கு எகெயின்ஸ்டா இல்லை அப்படின்றதுனால அதை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகம் எல்லாம் எதுவும் வேணாம் உங்களுக்கு. நம்ம அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி ஒரு சின்ன ஷாட்டு கூட கிடையாது. சரிங்களா? நம்மளோட சஃபரிங்ஸ் தான் இருக்கு படத்துல கொஞ்சம். ஓகே சார், எல்லா கதையும் இப்ப சொல்ல முடியாது இல்ல சார். சார் அப்ப படத்துல என்ன படம் என்ன சார்? படத்துல நீங்க என்ன சார் பாப்பீங்க? முழுக்க கிடையாதுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அது கொஞ்சம் கேரளாவில் சேர்ந்த ஒரு 4 பேரோட கதை. இது ரெண்டும் இணைஞ்சுதான் இந்த கதை இருக்கு. ஸோ படத்தை பாருங்க சார், உங்களுக்கு பிடிக்கும்படியே தான் இருக்கும். நீங்க படத்தை பார்த்து அது பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரியாண்ணா இங்கண்ணா, அதாவது நீங்க வந்து தமிழர்களுடைய வலி வேதனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஈழத் தமிழர்களை பத்தின எல்லா வலி வேதனைகளும் நல்லா அறிஞ்சவங்க தான் நீங்க. இந்த படத்துல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தமிழர்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஏதாவது காட்சியில நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க மகாமுனி மாதிரி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்தை இந்த ஸ்டோரி வந்து உங்களை எங்க இம்ப்ரெஸ் பண்ணுனது, அதை பத்தி சொல்லுங்க. இந்த ஸ்டோரி இம்ப்ரெஸ் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணது. ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சென்சிபிளாக, ரொம்ப இமோஷ்னலாக, அவ்வளோ பேட்ரியாட்டிக்காக பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த கதையெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் வரும்போது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்களோட கொள்கை என்ன, நம்மளது என்ன, எதனால இந்த பிரச்சனை வந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த அதனால தான் முரளி கோபி வந்து அவர் நிறைய லேயர்ஸ் இருக்கும் அவரோட கதைகளில். ஸோ நிறைய லேயர்ஸ் சேர்ந்து எப்படி அது கிளைமேக்ஸுக்கு வரைக்கும் தூக்கிட்டு போகுது, கிளைமேக்ஸில் என்ன நடக்குது. ஸோ இது ப்ராப்பர் ஒரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா தான். அது பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கும். பொலிட்டிக்கல் ஃபிலிம் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ட்ராமா. நன்றி நண்பர்களே. இந்திரன் சார் நீங்க கருப்பு படத்துல வந்து ரொம்ப இன்னசென்ட்டா வருவீங்க. ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் வந்து இப்ப கொண்டாடுறாங்க, உங்களை தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இதே வந்து மலையாளத்துல வந்து கருப்பு எப்படி போயிட்டு இருக்கு, இப்ப இந்த படம் வந்தா உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுல? நல்லா இருக்கும். அவருக்கு இந்த ஃப்ரைடே ஒரு லவர் பாய் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க நாளைக்கு. அவருக்கு நிறைய இமேஜ் இருக்கு கேரளால. ப்ரொடியூசர் சார், சின்ன ஆசையா நாளைக்கு ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது அவருக்கு. ப்ரொடியூசர் சார் இல்ல ப்ரொடியூசர் சொல்லுங்க. பேசும்போதெல்லாம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பத்தி நாங்க பேசல. அந்த டெரரிஸ்ட் குரூப்னா யாரு? எங்களை டெரரிஸ்ட் தான் சொல்றீங்களா? அதாவது அந்த டெரரிஸ்ட் குரூப்னு சொல்ல அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தி இருக்குன்றது வெளி கண்ட்ரியில சேர்ந்தவர் தான் பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதான் சொன்னேன், அதுதான் மென்ஷன். அதாவது இன்னொரு வேற்று கண்ட்ரியில சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த வார்த்தை வந்து நம்ம ஆளுங்களை அது சொல்றாங்க. அதுதான் அந்த கதைக்களம்னு சொல்றேன் நான். நீங்க எங்க மனநிலையில தான் இருக்கீங்க, டெரரிஸ்டா நினைக்கலாம் இல்ல. அதே மாதிரி இன்னொரு கேள்வி, அனந்தன் காடு நீங்க டைரக்டர் ஹீரோ எல்லாம் சொல்றத பார்த்தா தமிழருக்கும் ஆனந்த காடா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆனந்த காடா இருக்குமான்னு தெரியல சார், தப்பான காடா இருக்கு. நிச்சயமா நண்பர்களே, தயவுசெய்து இப்ப நீங்க இந்த கேட்ட கேள்விகள்ல இதோட முடிச்சுட்டு அதை தம்ப்நெயிலா பண்ணாம பாசிட்டிவா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் நம்புறேன். இல்ல இது ரியா சார், இது வந்து படம் வரும்போது தான் இது நம்ம இது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட இப்ப ரிவீல் பண்ணா அதோட சுவாரஸ்யம் போயிடும்.
நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு அது கன்வின்ஸ் பண்ணோன்னா என்னால் இப்பயே கன்வின்ஸ் பண்ண முடியாது கதையை சொல்லி. சார் இதைத்தான் சார் நாங்கள் சொல்லியிருக்கோம் நான் சொன்னால் அப்புறம் மூவிக்கு வந்து இது இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அதனால நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே வந்து பாராட்ட தான் செய்வீங்க. அது தப்பான எந்த ஒரு நோக்கத்தோடையும் இந்த படம் எடுக்கல, தப்பான எந்த டயலாகும் இதில் கிடையாது. அது இன்னொரு கண்ட்ரியில உள்ள ஒருத்தர் நம்மளை சொல்றதா அது சித்தரிச்சிருக்கு. நன்றி நண்பர்களே. அப்புறம் முக்கியமா இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ்க்காக மிகப்பெரிய சப்போர்ட் கோகுலம் ஃபிலிம்ஸ், பெரிய பெரிய படங்கள் கேரளாவில் பண்ற ஒரு தயாரிப்பாளர், அவருக்கும் அவரோட குழுவினர்களுக்கும் சுஜித், கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாருக்கும் என்னோட நன்றி இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்கிற ஓடிடி சினாரியோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓடிடி எல்லாம் சேல் பண்ணாமல் 60 கோடிக்கு மேலே எடுத்த ஒரு படத்தை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். முழுக்க ஆடியன்ஸை நம்பி தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். கடவுளையும் நம்பி ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.